கிராமத்தில் பம்ப் செட்டோட இயற்கை சூழலோட ஒரு தம்பி குமார் நல்ல நிழல் காற்று. பம்ப் செட்டை பாருங்கள், தண்ணி கீழே போயிடுச்சு. இதில் ஜம்ப் பண்ணி மேலே வரைக்கும் கிடக்கும் தண்ணி. பசங்க ஜம்ப் பண்ணி குளிப்பாங்க. இங்கே வந்து கீழே போயிடுச்சு தண்ணி நீர்மட்டம். மீன்லாம் தெரியுது உள்ள. தண்ணி எப்படி இருக்கும், நல்லா முத்தாக இருக்குது தண்ணி. அதுலேருந்து பம்ப் செட்டு எடுத்து எவ்வளோ காற்றோட்டமாக சுற்றி காணி நிலை வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும்னு பாரதி சொல்லுவாங்க தெரியுமா. அதில் வீட்டை சுற்றி தென்னை மரம் வேணும், ஒரு இடம் வீடு வேணும் பாருங்கள். அதே மாதிரி காற்றோட்டமாக ஒரு வீடு மட்டும் இருந்துச்சுன்னா அதில் செட்டு மாதிரி முதல்ல போட்டிருந்தாங்க, காணோம் பார்த்து செட்டை. இதில் தான் படுத்துங்கிறது. அதுக்கு இந்த கல் உடச்சி வச்சுக்கல. அந்த காட்டுக்கு அப்படி சாயந்தரம் நேரம் எப்படி ஜில்லுன்னு இருக்குன்னு தெரியுமா. இப்போ பாருங்கள், வந்து பம்ப் செட்டில் ஜம்ப் பண்ணி முதல்ல பிடிப்பாங்க. மோட்டார் ஓடிச்சுன்னா பாருங்கள், சோப்பில் வச்சுருக்காங்க பாருங்கள், சோப் டப்பா ஒன்று நிறைய சோப்பு வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு பாத்திரம் இருக்குது, சும்மா காலுக்கு கழிக்க. இதுதான் இந்த கல்லில் எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள், அந்த சிமெண்ட் கட்டியிருக்காங்க பாருங்கள். இதில் தண்ணி, இந்த தண்ணியில் குளிக்க மோட்டார் இங்கே ஓடும். அப்படி வம்சட்டு குளிச்ச வேண்டியதான். ஓடாதுன்னு தண்ணி இங்கே கிடக்கும். இந்த பக்கம் வந்தால் ஆடு மாடு மேய்க்க வர்றாங்க, கை கால் கழுவ தண்ணி. இப்போ நினைக்கிறேன் அங்கிட்டலாம் விளைச்சல் இல்லாமல் நல்லா வெயில் அடிக்குது பாருங்கள். கடை மாடு மேய்க்கிறாங்க பாருங்கள். எங்கள் ஊர் மாடு தான் அது. பக்கத்து ஊருக்காரங்க பார்க்குறாங்க. நைட்டு போயிடுவாங்களாம், டீ வடை எப்போயாவது வாங்கிட்டு வருவாங்களாம், சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க போல். நைட்டு மட்டும் வேறு ஆள் பார்த்துக்குவாங்களாம். இந்த கொஞ்சம் தண்ணி வச்சு வெண்டைக்காய் போட்டிருக்கான் பாருங்கள் தம்பி. இங்கே வந்து நல்லா தண்ணி கிடைமட்டம், தண்ணீர் கீழே போயிடுச்சு, அவ்வளோ இல்லை. அழகாக இருக்குது பாருங்கள். மாடு மேய்க்கிறாங்க பாருங்கள், கிடா மாடு பக்கத்தில். ஆள்லாம் விட்டு இந்த தோட்டத்தை பூரா கழிச்சிடும். கீழே பக்கத்துலேயே ஆடு பக்கத்துலேயே நிற்கணும், மாடு பக்கத்துலேயே. ஆடு இல்லை, மாடு பக்கத்துலேயே நிற்கணும். மணி சத்தம் கேட்குது பாருங்கள். ஃப்ளைட் ஏர்போர்ட் பக்கத்துலம்மா இது மதுரை பக்கத்தான் ஊர். ஃப்ளைட் அடிக்கடி போகும். ஃப்ளைட் போகுது பாருங்க. இங்கே ஃப்ளைட் சத்தம் கேட்குதா, போகுது பாருங்க. இங்கே ஃப்ளைட்டில் ஏறி போகிறதுனா மக்கள்லாம் பயப்படுறாங்க. இப்போ எல்லாமே நம்பிக்கை தானேங்க வாழ்க்கை. நம்பிக்கை இல்லைன்னு எதுவுமே இல்லைங்க. நம்பிக்கையின் பேரில் தான் பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா இருக்குன்னு யாராவது கண்ணு வச்சுருவாங்கன்னு சொல்லி இப்படிலாம் மக்கள் பாருங்கள். ஒரு பானையில் பொட்டெல்லாம் வச்சு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வெண்டைக்காய் நல்லா வந்துச்சு, இவனுக்கு இப்படி நல்லா காய்ச்சிருச்சு, நிறைய சம்பாரிச்சிருவானே அப்படின்னு மக்கள் அது கண் வச்சு வாங்கி சொல்லி நல்லா இருக்குது. மக்கள் நம்பிக்கை பாருங்க. இங்கே ஒரு அந்த வெண்டைக்காய் முடிஞ்சோன்னு இன்னொரு வெண்டைக்காய் போட்டிருக்கேன். அது முடிய போகிற இடத்துல இது புதுசாக ஆரம்பித்து அது காய் முடியும் போது இது காய் கொடுக்குற ஆரம்பிக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணோம்னா தான் விவசாயத்தில் தொடர்ந்து வருமானம் எடுக்க முடியும். இப்போ பாருங்க, ஆனால் கரெக்டாக சிஸ்டமேட்டிக் செய்யணும். வேலைக்கு ஆள் வேணும். எல்லாம் அவங்க வீட்டில் ஒரு ஆள் தான் இருக்கும், ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. வேலைக்கு ஆள் வச்சு தான் எல்லாம் பார்ப்பான்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய் செடி சின்னது நல்லா முளைச்சிருக்கு. மருந்து இருந்தால் போட்டு அடித்து தண்ணி விட்டு கண்டு நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை அப்படியே போயிட்டு வரேன். ஒரு 10 நேரம் போய் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்கா. இப்போ போட்டு தண்ணி இருந்தீங்க போய் பிள்ளைட்டு பாருங்க. நீங்கள் பாய்ச்சிடும் கொடுத்துருங்க. சாயந்தரம் நேரம்னா வந்தோம்னா அந்த காற்றோட்டமாக போய் சுற்றி பார்க்குறது நல்லாயிருக்கு. அங்கிட்ட ஏதோ ஒரு இது மாதிரி கட்டியிருக்கான் பாருங்கள். ஏன்னா அதை பார்த்துட்டு பண்ணிக்கிட்டு வராத அந்த சத்தத்தில்